அந்த அயவகார கீழே பிடிச்சு கொண்டு வரானுங்க இப்படி பின்ன கொஞ்சமா தின்னாதான் மார்க்கா தின்னு அஞ்சு மணிதானா 4 மணில பால் கறக்குதுங்க இது 10 பைசா பண்ண போனதுன்றது இதெல்லாம் டேய் ஒரு கடை வாங்கி பத்த மாட்டேன் ஆஹா ஆமா 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 டேய் ஆமா ஐயோ 1000 ஆணை ஒரு நாளைக்கு புசிக்கக்கூடிய நான் யாரு தெரியுமா அப்பா ஐயோ வாய் பாருங்க மாப்பான வச்சுக்கிறான் நல்லா அப்படி இருக்க லட்சுமி விலாசம் உடைய சபைக்கு முன்பாக நான் தற்பால் ஆடிய போது ஆண்டி தோழித்தாய் யார் நீங்க சொல்றீங்க 10வது வேண்டவனம் இருக்கிறது அந்த வனத்துக்கு அதிபதியாகிய வேரண்டன் இருக்கின்றார் அல்லவா ஓ நீ அந்த ஆள் போடுறீங்க தவிர தெரிவிக்கின்றது ஆகட்டும் ஆகட்டும் கோர முடியானதும் சிங்கு பல்லானதும் எவ்வாறு இருக்குது பார்த்தாயா? அதை நான் எப்படி சொல்ல வாயால உன் ஆயவத்தின் ஏவி தாண்டி போகணும். என்னுடைய மன்னவராகிய வேரண்டன் பசியா இருக்கிறது எனக்கு. அப்படி இருக்க என்னுடைய மன்னவரை நான் அழைத்ததாக என் மன்னவர் அழைத்திருக்கின்றார். அவருடைய ஓடோடி பார்க்க வேண்டும். என்னுடைய மலையாட்சி ஆகிய பேரண்டி அழைத்து வரும்படி கட்டளை வந்துட்டியா? உங்களை கட்டை சினிமா இருக்கு. நம்ம கொண்டாடி நீங்க சொன்ன மாதிரி மேற்கொண்டு பொண்டாட்டிய அவுத்து வந்துட்டாங்க. என்னுடைய மனைவியாக பேரண்டி அவுத்து வந்துட்டாங்க. அல்ல அவுத்து வந்துட்டேன். அது ஆடா 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 மாடா அவுத்து வந்துட்டாங்க. அழைத்து வந்து விட்டாயா? மக்களை போங்க. உள்ள போங்க. உள்ள போங்கன்னு சொன்னீங்க.
என்னுடைய மனைவி தாங்களா அசுர கூட்டம் எங்களுடைய குணசாட்டியாகப்பட்டது. நடுவழியிலும் மனைவியை உல்லாசம் கொள்வோம், ஒருவர் எதிர்ப்பு கூட்டம். என்னுடைய மனைவியை நான் உல்லாசம் கொள்ளும் பொழுது கூட வந்து ஏறிய முன்னாடி ஏறினீங்க சின்ன துண்டு காலியாகுது. நானும் கூட ஏறினேன். ஓ, நான் முன்னாடி சீட்ல ஏறுறேன், நீ பின்னாடி சீட்ல ஏறுறேன். அப்ப அது கவர்மெண்ட் வண்டியாது, அது கவர்மெண்ட் டவுன் பஸ் ஆகுது. உள்ள போற அப்படி இல்லைங்க, ஆத்துல பஸ் சுத்தம் ஆளு ஒரு குத்தம் தான். உன் தேவாலய பேரனுக்கு அநேக கோடி வந்தாலும் அவனுக்கு அப்படி எப்படி பண்ணுவேன்? நீதான் எனக்கு மன்னவர், அவனுக்கு எப்படி நான் பண்ணுவேன்? எப்படி சுவாமி என்னுடைய பாதாரமே போர்ப்பாரங்களை பண்ணிட்டான். எப்படி வந்து தெரியுமா? இந்த வையகமாகிய பாராஜ பிரபஞ்சத்தில் அதர்வனத்தில் என் அருகாமையில் இருந்து வாழக்கூடாது என்று ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம். ஓ மன்னா, சுவாமி. ஓ மன்னா, பரண்டு நீ என்ன ஆழத்த தேடி சுவாமி. 10வது பேரண்டவனத்திலே இருக்கக்கூடிய உன் தேவாலய தினத்தில் முகமாற்றோடு அழுத்துகிறேன். என்ன காரணம்? என்ன காரணம் சுவாமி? நமக்கு தினந்தோறும் நம் உண்ணக்கூடிய உணவாகப்பட்டது மாமிசம். அந்த மாமிசம் கொண்டு வர வேண்டும். இதோ நம்முடைய ஆசிரமம் இருக்கிறது. இந்த பெருந்தவன ஆசிரமத்தில் சீரஞ்சிறப்புடனே தகிரிமாக வந்து கொண்டிருக்க வேண்டும். யார் சுவாமி சொந்தவர் கத்துக்குட்டி கவிபாடி யாராவது இந்த அரவணை காலத்தில் வந்து உனக்கு எமிச கொடுத்தா மன்னவா என்று ஒரு வார்த்தை அடித்தால் ஒரு காத வழி தூரம் சென்றாலும் தெரியும்.
ஒரு நிமிப்பு இதில் வந்து உன்னை ஏங்க காப்பாற்றுகிறேன். இவங்கிட்ட வர போறாங்க இவன் மூழ்கினாலே ஒண்ணு வராதுங்க அப்படி என்றால் நான் காலகம் செல்கிறேன். சுவாமி உன்னிட நானும் மன்னவா சுவாமி கண்ணாளா. சென்று வனவேட்டை ஆட போகிறேன் சென்று உன்னோடு நானும் வருகின்றேன். காலகத்தில் மிருகங்களை எப்படி வேட்டையாடுகிறாய் அவளை பார்ப்பதற்காக என்னிடத்தில் வருவாய் கூட வருகின்ற அப்படியா? அப்படிதான் பெண்ணே பேரண்டி எப்படி காலகத்திலே கொடிய விலங்குகளை நான் வேட்டையாடுவேன். அப்பொழுது நீ வந்து பொம்பளை நீ பயந்துருவ நீ பயந்துருவ. அதனால நம்முடைய ஆசிரமத்தில் இருக்க வேண்டும். அதனால நீ கூட வரப்படாது. நீ இல்லறமாக கிரகத்தில் இருக்க வேண்டும். ஓஹோ மன்னா ஆகாது சுவாமி நீயோ தனியாக கழகத்தில் தன்னந்தனிமையில் செல்லக்கூடாது. உனக்கு ஏதாவது அங்க தீங்கு நடந்து விடும். கழகத்தில் ஏதாவது தீங்கு ஏற்படும். துணைக்கு வர அங்க தீங்குகள் ஏற்பட்டால் எனக்கு எப்படி தெரியும்? பைத்தியக்காரி சுவாமி அது என்ன மொழி சொன்னாடி? எப்படி ஆர்ப்பட்டவன் எப்படி ஆர்ப்பட்ட விலங்குகளையோ வேட்டையாடக்கூடிய பலம் வந்தவன். என்ன போய் பயப்படுவேன் உனக்கு உறுதுணையா வரேன்னு சொல்றிய இது நியாயமல்ல. ஆசிரமத்தில் அமர்ந்து கொண்டிரு. நான் புறப்படுகிறேன். இந்த பக்கம் 4 நாய் போச்சு. அத தின்னுகிட்டோம். அப்ப எங்களை பார்த்தா நாய் எப்படி அப்படியே உந்தன் இஷ்டப்படியே எப்படி உந்தன் இஷ்டப்படியே காணகம் சென்று வனவேட்டைகள் ஆடி எனக்கோ பசி அதிகமாக ஆகிறது. 6 மாசத்துக்கு ஒரு முறை புசிக்க வேண்டிய மாமிசங்களை இன்று கொண்டு வரணும். அதி சீக்கிரமாக கொண்டு வரும். தினந்தோறும் நான் வேட்டைக்கு செல்லும் பொழுது போய்ட்டு வா என்று தடை சொல்லாமல் அனுப்பக்கூடியவள் இன்றைய தினத்தில் தடை ஏற்பட்டு விடை கொடுக்கின்றார். தடை ஏற்பட்டு விடை கிடைக்குதுன்னா எந்த ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு தீங்கு வரும். ஆமா கண்டிப்பா. அது எப்படி அறிந்தாலும் வருவது வழியில் நிற்பதில்லை. அதனால நம்ம எங்க செல்ல வேண்டும்? புதர் புதர் என்று சொல்லக்கூடிய ஓடைகள். புதர் என்று சொல்லக்கூடிய ஓடைகள் இருக்கின்றது. அதர்வனமா செடி கொடிகள் இருக்குது. அத ஓடுது பாரா புதரில் வாடுகிறது விலங்குகள். அந்த விலங்குகளை வேட்டையாட வேண்டும். யார் வருகிறார்கள் பார்ப்போம்.